இன்றைக்கி வரைக்கும் நம்ம கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுலோட காரியம்லாம் வந்து இஸ் எ ஹிஸ்டரி. அது அவருடைய சரித்திரம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுலோட காரியம்லாம் வந்து இஸ் எ ஹிஸ்டரி. அது அவருடைய சரித்திரம், வாழ்க்கை சரித்திரம், எப்படி அவர் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, இதெல்லாம் வந்துட்டோம். ஸோ ஒரு நல்ல மனுஷனை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். விரைவில் ஒரு முடிஞ்ச கையோடு நாம் 1வது அதிகாரத்துக்கு போவோம். அங்கே இன்னும் மற்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். சரிங்களா? ஆமென். ஸோ அப்போதாகிய பவுல் மாதிரி நமக்கும் அந்த ஒரு வைராக்கியம், அப்போதாகிய பவுல் மாதிரி நமக்குள்ளே அந்த வாஞ்சை, ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த ஜேர்னியில் நான் என்ன ஒன்று பார்க்குறேன்னா, அது நம்ம ஃபாஸ்ட்ஃபுல்லாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் நான் அவர் கூட வலுக்கட்டாயமாக செய்யணும்னு போகணும் இல்லை. அவரோட பயணம் பண்ணுவது ரொம்ப லெகுவாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நிறையா காரியங்களை கற்றுக்கொள்வோம். நிறையா காரியம் நம்ம 2 பேர் பேசிட்டு போகிற மாதிரி நிறையா காரியம் நம்முடைய ஆவியில் புகுத்தப்படும், சிந்தனையில் புகுத்தப்படும். அந்த மாதிரி நிறையா காரியத்துக்கு பதிலும் கிடைக்கும். ஒரு தெளிவும் வரும், வெளிச்சமும் வரும். நீங்கள் சில காரியங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் வாசிக்க உள்வாங்கி வாசிங்க. அது நல்லா சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும் இதை விளங்கி கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் நிறையா தெளிவு வரும். நம்ம அதை சப்ஜெக்ட் அந்த 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இல்லை 1வது அதிகாரத்தை நம்ம கோத்ரூ பண்ணும்பொழுது, உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்பொழுது நிறையா காரியங்கள் பேச இருக்கிறேன். ஸோ அதனால் லெட்ஸ் லேர்ன் மோர். அதிகமாக படிப்போம். அதிகமாக படிக்கும்பொழுது படித்து சேர்க்கத்து வைக்கிறதுக்கு இல்லை, படித்து அது பிறரோடு பகிர்ந்து கொள்ளணும். நம்ம ரிசீவ் பண்ணும்பொழுது கொடுக்கணும். அப்படி செய்யும்போது தான் அநேகருக்கு பிரயோஜனமாக நாம் மாற முடியும். ஆமென்.